ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் நடந்த பர்த்டே செலிப்ரேஷனும் குலதெய்வ கோயில் நடந்த பாப்பாவுக்கு மொட்டை அடித்ததும் எங்களுடைய ஷாப்பிங் இதெல்லாம் பார்க்க போகிறோம். நாங்கள் திருச்சியிலேருந்து எங்கள் ஊர் நீடாமங்கலம் அம்மா வீட்டுக்கு போனோம். அங்கே இருந்து மன்னார்குடிக்கு பர்த்டே ஷாப்பிங்காக போயிருந்தோம். அடுத்த 2 நாளில் என்னோடய பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரே நாளில் பர்த்டே வந்ததுனால அவங்க 2 பேருக்குமே ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். கடைக்கு போனதுமே என்னுடைய பொண்ணுக்கு உடனே ட்ரெஸ்ஸு அமைஞ்சுது. மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னோடய பையனுக்கு தான் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணவே இல்லை. அப்படி இப்படின்னு டைம் ரொம்ப இழுத்துடுச்சு. ஃபைனலாக அவனுக்கு பிடிச்ச மாதிரியே 2 ட்ரெஸ்ஸு எடுத்தாச்சு. இந்த பர்த்டே ஷாக்காக வச்சுக்கிட்டு அப்படியே சைடில் எங்கள் வீட்டுக்காரை திரும்பி பார்த்தேன். எனக்கு ஏதாச்சும் கிடைக்குமான்னு கேட்டேன். அதுக்கும் அவர் சிக்கிட்டேன், இதுக்கப்புறம் தப்பிக்க முடியும்னு எடுத்துக்க சொன்னாருங்க. நானும் அதான் சாக்குன்னு 2 டாப் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னங்க, திரும்ப ரிட்டன் ட்ரெயின் ஏறிட்டோம். வர வழியில் பாப்பா ட்ரெயினுக்கு வெளியில் இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சுட்டு வந்தா. இதான் அவள் ஃபஸ்ட் டைமாக விவரம் தெரிஞ்சு கவனிக்க ஆரம்பிச்சிருக்கா. இதுதான் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே. ஆனால் இன்னும் நாங்கள் பேர் வைக்கவே இல்லை. ஏற்கனவே 2 பேர் வச்சோம். ஆனால் என் மனசுக்கு பிடிக்கலை. இந்த பர்த்டேக்கு முன்னாடியே பேர் ஒன்று வச்சே ஆகணும்னு சொல்லி செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து என்னுடைய பையன் பொண்ணுடைய பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 2 பேருக்குமே ஒரே நாளில் தான் பர்த்டே. அன்றைக்கி தான் டீச்சர்ஸையும் கூட. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ. திருச்சியிலிருந்து துறையூர் போகிற ரூட்டில் இருக்கக்கூடிய ஓமாந்தூர் கோயில் தான் இது. எங்களுடைய குலதெய்வம் காமாட்சி அம்மன் கோயில். மொட்டையடிக்கும் போது பயங்கரமாக பாப்பா அழுவ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு பிறகு அவளே தன்னுடைய தலையில் தொட்டு தொட்டு பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஒரு தருணத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ராதா வினோத்.